லேடி ஆஃப் த்ரான் 1400 ஆண்டு மார்ச் 24 அறிவிப்பின் பெருவிழாவின் இரவில் சில மெய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது பிரான்சின் சாலோன்ஸுக்கு அருகில் புனித ஜான் பாப்டிஸ்ட் தேவாலயத்தில் இருந்து வரும் பிரகாசமான ஒளியினால் ஈர்க்கப்பட்டனர். அவர்கள் வெளிச்சத்தை நெருங்கிய போது ஒரு முட்புதர் முழுவதுமாக தீப்பிழம்புகளால் மூழ்கி இருப்பதை கண்டார்கள். மேலும் தீப்பிழம்புக்கு நடுவில் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையின் சுரூபத்தை கண்டனர். தீ பிரகாசமாக எரிந்தாலும் முட்புதரின் கிளைகள் மற்றும் இலைகள் தீப்பிழம்பால் பாதிக்கப்படவே இல்லை. இந்த அதிசயம் இரவு முழுவதும் தொடர்ந்தது மற்றும் அடுத்த நாள் வரை செய்தி விரைவாக பரவியது. ஹார்ப் மலையில் மோசே கண்டதை நினைவூட்டும் வகையில் எரியும் புதரை சுற்றி மக்கள் கூட்டம் கூடியது. சாலோன்ஸ் பிஷப் சார்லஸ் எரியும் புதர் மற்றும் அதிசய சிலை ஆகியவற்றை கண்டார். இறுதியாக தீப்பிழம்புகள் அடங்கிய போது பிஷப் பயபக்தியுடன் சுரூபத்தை தனது கையில் எடுத்து அருகில் உள்ள சென்ட் ஜான் பாப்டிஸ்ட் தேவாலயத்திற்கு எடுத்து சென்றார். இருவரும் தீயினால் பாதிக்கப்படவில்லை.